இந்த குழு நிறைய இடங்களில் ஜென்ஸுங்களாக இருந்து வெளியே வரதுக்கு யோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அமைப்பு பெண்களை முன்னிறுத்தி இந்த ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுறதை கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டணும், பாராட்ட வேண்டும். அதே போல் எனக்கு இந்த 2 மீட்டிங் இருந்தது, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன். என்ன காரணம்னு சொன்னால், நம்மையும் நம்ம பகுதியையும் சுத்தமாக வைத்திருக்க அவங்களோட ஹெல்த்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு சூழ்நிலையில் வாழ வைக்கிற இந்த சகோதர சகோதரிகளை பாராட்டுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்பதற்கு காரணத்தினால அந்த 2 ஃபங்க்ஷனையும் ஸ்கிப் பண்ணிட்டு என் பேர் முருகையன். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 குடிபோர் நலவாழ்வு சங்கங்கள் 62 நலவாழ்வு சங்கங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு ஃபெடரேஷன் இருக்கு. அது கடந்த 21 வருடங்களாக நம்ம சங்கத்துக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதனால் நிறைய அரசியல் ரீதியான அதிகார ரீதியான டிஸ்பிளேஷனை நிறைய நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அது பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. மக்களுக்கு நல்ல நல்லதாக போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நாங்களும் இதே பிரதேசம் அசாபுரம் ஏரி கிட்டத்தட்ட 70 ஏக்கர், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 13 ஏக்கர் தான் இருந்து 2018ஆம் ஆண்டு அனைத்து பர்மிஷனை வாங்கி கலெக்டர், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் பர்மிஷன் வாங்கி அந்த 13 ஏக்கரையும் கிட்டத்தட்ட 10 அடி தூர்வாரி ஆழம் பண்ணி ரீஜனல் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு அதனால அந்த சுற்றுப்பட்ட பகுதியில் ஃபுல்லாக தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. நான் இப்போ கூட கலெக்டர் எழுதியிருக்கிறேன், நீர்நிலைகளை நீர் வழித்தடங்களை பாதுகாக்க வேண்டியது வேண்டும் என்று மாநில பசுமை தீர்ப்பாயம் முதல் மத்திய பசுமை தீர்ப்பாயம், உயர்நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்ற அமர்வு உள்பட அனைவரும் ஏரிகளை பாதுகாக்க வேண்டியது முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மிகவும் பயனுள்ள உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இப்போ கூட ரீசெண்டாக நம்மக்கலை ஏரியை பற்றியும் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதனால் அதில் கமிஷனருக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீர்நிலைகளில் நீர்படுத்த வழித்தடங்களிலும் உள்ள குடியிருப்புகளுக்கு எந்த வசதி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணி கொடுக்குறது எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் கருதுகிறோம். இந்த நிலை நீடித்தால் அனைத்து நீர்நிலைகளும் பழைய நிலைக்கு திரும்பும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது வருங்காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கு நீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழலை உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கெல்லாம் இருந்தது. ஒருவேளை இதை பாதுகாக்க தவறினால் நம் சந்ததிகளுக்கு வாக்கில் கூட குடிநீர் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த தவறுகளை செய்த பாவம் நம்மளை சேரும். இதை கலெக்டர் எழுதியிருக்கிறேன். கலெக்டருக்கு இதே வார்த்தையை நான் எழுதியிருக்கிறேன். கமிஷனர் மிஸ்டர் பாலச்சந்திரனுக்கும் எழுதியிருக்கிறேன். அதனால நீர்நிலைகளில் நீர் வழித்தடங்களையும் பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த முயற்சியை எடுப்போம். நன்மங்கலம் ஏரியை பாதுகாப்பதற்கு இந்த மகளிர் குழுவிலான தலைமையான குழு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நமது சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.